இந்த வரன் பார்க்கலாம். எங்க பேர் லேக்கா. வயசு 34. வர 166 சென்டிமீட்டர். ராசி மேஷம். நட்சத்திரம் பரணி. சாதின்னு பார்த்தீங்கன்னா 1 இயரில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 24 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்களுக்கும் போனக்கானவருக்கும் பார்த்தீங்கன்னா மனசு ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி மேற்கொண்டு கேட்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. இவனுக்கு ஆண் குழந்தை இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 வயசு அதிகமாகலாம் சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வேலைக்கு போயிட்டு வருமானம் பண்ணாலும் ஓகே, நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலியாக எதிர்பார்க்குறாங்க. நல்ல குணமான மாப்பிள்ளை, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்கம்மா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக்கணும், அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. இவங்களோட பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் எதிர்பார்க்குறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை அவங்க கேர் எடுத்து நல்ல குணமாக பார்த்துக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க இவங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பின்னோட வசதியும் பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் மொத்தமாக ஹோல்சேலில் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தான். மாதம் ஒரு 40,000 50,000 வருமானம் வரும் சொல்கிறாங்க. இவங்களும் அரசாங்க வேலையில் மாதம் 24 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 55 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்குதான்னு சொல்கிறாங்க. இவங்க சொந்தமாக ஒரு வீடு மட்டும் இருக்குமா. அது இல்லாமல் 2 கடைகள் இருக்குது. ஒரு கடையில் இவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னொரு கடை வாடகை விட்டுருக்காங்க. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தாம்மா இவங்க. இந்த பெண்ணோட நலன் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் கீர்த்திகா. வயசு 31. வர 162 சென்டிமீட்டர். ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். சாதி பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரில் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 45,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி மட்டும் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போன ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆன சில மாதத்துலேயே ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்களாம்மா. இப்போ 1 வருஷத்துக்கு மேலே தனிமையில் தான் இருக்கா சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6 வயசு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல வருமானம் இருக்கணும், ஒரு சொந்த வீடு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. புகைப்பழக்கம் மத பழக்கம் சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. இவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குமா, அதனால் புகைப்பழக்கம் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. மாப்பிள்ளை குணமான மாப்பிள்ளை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணம் ஆகணும், குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக அவங்க பார்த்துப்பான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமான மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு சொல்லிட்டு மெக்கானிக்காக இருக்கார். ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 40,000 வருமானம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தனியார் கம்பெனி வேலை பார்த்து மாதம் 45,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க 30 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா கல்யாணத்துக்கு. இவங்க சொந்த வீடு மட்டும் இருக்குது, மற்றபடி எந்த சொத்துன்னு சொல்கிறாங்கம்மா. பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லட்சம் வந்து போட்டு வச்சுருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பின்னாடி நடக்கிறது முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.